லவுசான் மாநகராட்சியில் 2007ஆம் ஆண்டு தொடங்கி நான் பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இம்முறை 3வது தடவையாக திரும்பவும் உறுப்பினராக வருவதற்காக அந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். லவுசானில் வாழும் தமிழர்கள் ஒவ்வொருவர் தவறாமல் உங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு வாக்களித்து என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று உங்களை நான் அன்புடனும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய மாநகர சபையில் மட்டும்தான் பிசி பெர்மிட்டுகள் உள்ளவர்கள் வாக்களிக்கிறதுக்கு இந்த எங்களுடைய மாநிலம் அந்த சலுகையை சட்டபூர்வமாக தந்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் தவறாமல் வார சனிக்கிழமைக்கிடையில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அதுக்குரிய இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அல்லது தபாலில் அனுப்புவது என்று சொன்னால் இன்னும் 2 நாட்களில் அனுப்ப வேண்டும். நாங்கள் கடந்த 4-3 கிழமைகளில் பல வீடுகளுக்கு போய் வந்திருக்கின்றோம். இன்னமும் வாக்குப்பத்திரங்களை வந்த இடத்தில் எங்கேயோ வைத்துவிட்டு தேடுவதில் கூட இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தொலைபேசி மூலம் என்னை கேட்டு என்ன மாதிரி வாக்களிக்க வேணும் என்று சொல்லி ஆர்வமாக உள்ளவர்கள் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தவறாது கட்டாயம் நீங்கள் அந்த வாக்களை போட வேண்டும். புள்ளடி போடுவதல்ல, இன்னும் ஒரு தடவை அந்த பெயர் எழுத வேண்டும். அங்கே உள்ள வெற்று பத்திரத்தில் நம்பர் 9 பாட்டி சோதரிஸ்ட் என்று எழுதிவிட்டு என்னுடைய பெயரை அந்த 0908 என்ற அந்த நம்பரை எழுதி என்னுடைய பெயரை 2 தடவை எழுதுங்கள். அந்த வாக்கு ஒரு மஞ்சள் என்வலப்பில் வைக்க வேண்டும். உங்களுடைய அடையாள அட்டையை அதே பெரிய என்வலப்புகள் வைக்க வேண்டும். ஆனால் வாக்கு வைக்கும் என்வலப்பில் அதுக்குள்ளே நீங்கள் வைக்க வேண்டாம். அதுக்குள்ளே வைத்துவிட்டால் அது செல்லுபடி அற்றதாக ஆகிடும். ஆகவே இதுகளை கவனத்தில் கொண்டு தயவுசெய்து வார சனிக்கிழமை கிடையில் இதுவரை வாக்கு போடாதவர்கள் தயவுசெய்து இந்த வாக்குகளை உரிய நேரத்தில் அளித்து ஒரு தமிழர் இந்த மாநகர சபையில் வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுங்கள். எங்களுடைய மாநகர சபையில் விரும்பினால் பல தமிழர்களும் வரலாம். அது எங்களுக்கு ஒரு அடையாளம். அதாவது ஈழத் தமிழர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் பல மாநிலங்களில் இப்படியாக தேர்தல் வந்தால் அது எங்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு அது ஒரு அடையாள சின்னமாகவும் எங்களுடைய தேசியத்திற்கு வலியூட்டுவதாகவும் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே வார 29ஆம் தேதி அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அனைவரையும் தவறாது வாக்களிக்கும்படி உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.